عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் ரமலானுடைய 24 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக ரமலானுடைய 25வது நாளில் ஒற்றைப்படை இரவில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக சகாபாக்கள் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக அறியாத நபித்தோழர்களுடைய அறியாத வரலாறு என்ற தொடரின் கீழாக தொடர்ச்சியாக சில சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்துக் கொண்டு கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் யாரை பற்றின செய்தி பார்த்திருக்கிறோம்? ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான ஒரு சில செய்திகளையும், இன்றைய தினம் அவர்கள் அறிவித்த முக்கியமான செய்திகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரெல்லாம் முனாஃபிகளா இருந்தாங்க, நயவஞ்சகர்களாக இரட்டை வனம் போடக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பை ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மட்டும் தெரிந்த செய்தியாக இருந்தது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசிய பாதுகாவல் என்ற பெயருக்கு சொந்தக்காரராக ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரையுமே முனாஃபிக் என்று வெளிப்படையாக யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே கிடையாது. ஆனால் இறைவன் திருமுறை குர்ஆன்ல 63 அத்தியாயத்துக்கு பேர் என்ன? முனாஃபிகுன். அந்த அத்தியாயத்துக்கான காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை படைத்த இறைவன் இவர் முனாஃபிக் என்பது என்று சொல்வதற்காக ஒரு அத்தியாயத்தை இறக்கலாம். அது எந்த சூழல் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தபூக் போர்க்களத்துக்காக போயிட்டு வரலாம். போயிட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு 2 நபர்களுக்கு சண்டை நடக்குது. ஒன்று யார் என்றால் உமர் ரலியல்லாஹுடைய பணியாள் ஜல்ஹாஜ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நபி தோழர் தான். அவர் மக்காவாசியை சார்ந்த முஹாஜிரா இருக்கிறார். இன்னொன்று சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் அன்சாரி. உமர் ரலியல்லாஹுடைய பணியால் அவர் முஹாஜிர் மக்காவாசி, இவர் மதீனாவாசி. 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வரக்கூடிய நேரத்துல இந்த முஹாஜிர் சார்ந்த அந்த நபித்தோட அன்சாரியா இருக்கக்கூடிய சினான் அவர் அடிச்சிருவார். இந்த செய்தி வந்தவுடனே பொதுவா என்ன செய்வோம்? ஒருத்தர் நம்ம அடிச்சுட்டா திரும்பி அடிப்போம், இல்ல மன்னிச்சு விட்டுருவோம். அதுதானே பொதுவா நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா, அன்சாரியிலே எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா வாங்க அப்படின்னு இவர் அன்சாரியை அழைக்கிறார். அந்த முஹாஜிர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு முஹாஜிர் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவர் மக்காவாசி அழைக்கிறார். இந்த சப்தத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையான கோபத்தோடு பேசுறாங்க. அறியாமை கால வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கீங்களா? இந்த பேச்சுகள்லாம் ஒரு துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. இது யாரும் அறியாமை கால பேச்சில் பேசக்கூடாது சொன்னா கண்டிக்கிறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒருத்தர், நாம எல்லாம் வரலாறு பொதுவா கேள்விப்பட்டிருப்போம், முனாஃபிகளுடைய தலைவனா ஒருத்தன் இருந்தான். பேர் தெரியுமா? அப்துல்லா பின் உபை பின் சலூல். அவன் தான் முனாஃபிகளுடைய தலைவனாக இருந்தான். அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் அந்த அன்சாரிட்ட பேசுறான். முஹாஜிர் யாருக்கும் தெரியாம அன்சாரிட்ட பேசிக் கொண்டிருக்கிறான். அன்சாரிகளே, மதீனாவாசிகளே, இந்த இடம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அன்சாரிகளை ஒருத்தர் அடிச்சுட்டார். மக்காவாசியை சார்ந்த முகம்மது என்ற தூதருடைய உறவினரை சார்ந்த ஒருவர் இன்றைக்கு நம்முடைய ஊரை சார்ந்த ஒருவரை அடிச்சுட்டார். திருப்பி அடிக்கவும் கிடையாது. இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் கொடுத்த இடம்தான் அன்சாரிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கான காரணம் நீங்கள்தான். அன்றைக்கு யாருமே இல்லாதவருக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்க. யாருமே இல்லாதவர்களை ஊரை விட்டு விரட்டியவருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க. உங்கள் செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தீங்க. உங்கள் செல்வத்தை நீங்கள் அவளுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுங்கள். ஊரை விட்டு காலைமணி போயிடுவாங்க. அதுதான் நம்முடைய நிலை என்று அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற முனாஃபிக்குடைய தலைவர் அன்சாரிடையே பேசிக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு நபித்தோழர் பார்த்திருக்கிறார். அர்க்கம் ரலியல்லாஹுடைய மகன் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், சின்ன பையன் தான் அவர் கேள்விப்பட்ட உடனே நேரடியா ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, இது மாதிரி அன்சாரிகள்கிட்ட அதுவரைக்கும் யாருக்கும் முனாஃபிக்குடைய தலைவன் என்றும் தெரியாது, அப்துல்லா பின் உபை பின் சலூல் முனாஃபிக் என்றும் யாருக்கும் தெரியாது. அந்த சூழல் வரைக்கும்
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், இது மாதிரி அன்சாரில சார்ந்த அன்சாரில இவர் யூத இனத்தை சார்ந்தவர், இவர் இப்படியா நம்முடைய மக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அழைத்துட்டு வாங்க கூப்பிட்டு விடலாம். ஸைத் பின் அர்கம் என்ற செய்தியை சொன்ன நபர் முன்னாடி போய் வச்சுட்டான். இவர் அழைத்துட்டு வர சொல்றாங்க. அவர் வர்ற வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் விசாரணை பண்றாங்க, இது மாதிரி நீங்க சொன்னீங்களா என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் சத்தியமா நான் சொல்லவே கிடையாது, நான் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன்னு பேச்சுல சில பேர் கவர்ச்சியான பேச்சுனா இருக்குமா இல்லையா, அது மாதிரி பேச்சுகள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை வசம் செய்யக்கூடிய அளவு பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சரியானவன் தான், நான் பொய் சொல்லல, அல்லாஹ்வின் சத்தியமா சொல்லக்கூடிய உண்மைதான், நான் இது மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அமைதியா இருந்தா சரி போய் 2 பேரும் அனுப்பி விட்டுட்டான். இவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஸைத் பின் அர்கம் என்று சொல்லக்கூடிய நபித்தோடு இருக்கிறார்ல, சின்ன பையனா இருந்தவர், அவரை இருக்கக்கூடிய முஹாஜிர் எல்லாம் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். நீ ஏன் இது மாதிரி சொன்ன, இது சரியா சொல்லியிருக்கணுமா, விசாரிச்சிருக்கணுமா இல்லையாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல்ங்கிறவன் அது வரைக்கும் ஒரு உன்னதமான இடத்துல தான் இருக்கிறான். எல்லாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு யூதர்களுடைய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சின்ன பையனா இருக்கிறாங்க, ஒரு தகவல் தெரியாம அரைகுறையாக செய்தி கேள்விப்பட்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் புகார் அவனுக்கு கொடுக்கிறாங்கிற மாதிரி சகாவல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாரு. நேரா பார்க்கிறேன், கண்ணுக்கு கண்ணா பார்க்கிறேன், சொல்லக்கூடிய காதுல கேட்குது, அந்த கூட்டத்துல நான் இருந்தேன், இப்படியா இருக்கும் போது என்னை பற்றி தவறான வார்த்தையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போன பின்பாகதான் அல்லாஹ் வசனம் இறக்குறான். 63 அத்தியாயம் முடிஞ்சா ஃப்ரீயா இருக்கு படிச்சு பாருங்க. 63 அத்தியாயத்துடைய மொத்தம் 11 வசனம் இருக்கு. அந்த 11 வசனங்களுமே இவன் என்னென்னலாம் பேசுனா, என்னென்ன சதித்திட்டம்லாம் தீட்டுனா, எப்படியான வார்த்தையெல்லாம் பேசுவான், எப்படி கவர்ச்சியான செயல்பாடுலாம் பேசுவான், செயல் செய்வான், எல்லாத்தையும் நல்லா படம் பிடித்து காட்டக்கூடிய வசனங்கள். ரொம்ப நீண்ட வசனங்களா இருக்கும். 1ல இருந்து 11 வசனம் வரை இருக்கும். முடிந்தா 63 அத்தியாயம் முனாஃபிக் 2 அத்தியாயம் படிச்சு பாருங்க, வரக்கூடிய செய்தி எல்லாம் இருக்கும். ஆக இந்த வசனம் இறக்கிய பின்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும், சகாபாக்களுக்கும் தெரியும், இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் ஒரு முனாஃபிக், இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சன் என்பதை அன்றைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்பாகவே உஹது போர்க்களம் நடக்குமா இல்லையா, இந்த உஹது போர்க்களத்துல எதிரணியில் 3000 பேர் இருந்தாங்க. இஸ்லாம் பேர் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 1000 பேர். 1000 பேர் போருக்கு வந்துருவாங்க. வந்த பின்பாக இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் கீழாக ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, எங்கள் ஊர்ல மக்கள்லாம் வந்தாச்சு, ஊர் பாதுகாப்பு இல்லாம இருக்கு என்று பலவிதமான காரணங்கள்லாம் சொல்லி 300 பேர் போயிடுவாங்க. சொல்ல போனா உஹது போர்க்களத்துல 3000 எதிரிகளை மேற்கொண்டவர்கள் 700 பேர் தான். அவ இந்த மாதிரி முனாஃபிக்கான செயலை எல்லாம் செய்தவர்களை அல்லாஹ் படம் எடுத்து காட்டினார். இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க. முஸ்லீம் இடம்பெறக்கூடிய செய்தி, புகாரி இடம்பெறக்கூடிய செய்தி. அதுல என்ன செய்தி இடம்பெறுதுன்னா, இதே தபூக் போர்க்களத்துக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது ஒரு கூட்டம் இது மாதிரி பேசிக்கொண்டு இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். மதீனாவுக்கு வரும்போது 2 பாதையா பாதையை பிரிக்கிறார். ஒண்ணு, எல்லா சகாபாக்களும் ஒரு பாதை வழியாக மதீனாவை அடைவதற்காக வந்துகிட்டு இருக்கிறார். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் தெரியாமல் வேறு பாதை, மாற்று பாதை வழியா வந்துகிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரோடு அம்மா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சேர்த்து மொத்தம் 3 பேர் தான் ஒரு பாதை வழியா வர்றாங்க. அந்த நேரத்திலேயே ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மாற்று பாதை வழியா போறாங்க, அந்த பாதை வழியா யாரும் செல்ல வேண்டாம், நாம் இந்த பாதை வழியா போகணும், எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தனியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறாங்கிற செய்தி உள்ள கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே ஒரு 12 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதை கொலை செய்வதற்காக பின்னாடி வரலாம். இந்த செய்தியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கொலை செய்வதற்காக வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டான். எப்படி வர்றாங்க 12 பேருமே முகத்துல கட்சி கட்டுறமா, இன்னைக்கெல்லாம் திருடை கட்டிட்டு போறாங்களா இல்லையா, சிசிடிவி கேமரால பார்க்க முடியாத மாதிரி. இது மாதிரி அன்றைக்கு அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக முகத்தினுடைய துணியெல்லாம் மூடிக்கொண்டு யாருமே தெரியாத அளவுக்கு ரகசியமா வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு வந்தாச்சு. கொலை செய்வதற்கு தயாராயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த பின்பாக
ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. நீண்ட செய்தியா இடம்பெறல. அல்லாஹ்விடத்தில் எப்படியான வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, தோழர்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஒரு சத்தமான குரலை பேசுறாங்க. இதை பார்த்து இழந்த பலரை என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க உங்களுக்கு என்று பயந்து கொண்டு எல்லா பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஹுதைஃபா அவர்களே, வந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தெரியல. எல்லாரும் முகத்தை மூடி இருந்தாங்க. யாரு வந்தா, யாரு போனா, யாரு கூட்டத்தில் இருந்தாலும் எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது அந்த நேரத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 12 பேரையும் சொல்றார். இந்த 12 பேர் தான் நம்மை கொலை செய்வதற்காக வந்த எதிரிகள் முனாஃபிக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். எந்த கூட்டத்தில் இருந்தாங்க? நம்முடைய படையிலேயே உள்ளே இருந்தவர்கள் இந்த 12 பேர். யூதர்கள் தனியா இருந்தா அப்படிதான் கூட இல்லை. இந்த 12 பேருமே முஸ்லிம்களாகவே அல்லாஹ்வுடைய படையில இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ் வந்து செய்ய சொல்லிட்டாங்க. இதை பிற்காலத்துல ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பள்ளிவாசல் அமர்ந்து இருக்கிற மாதிரி தாபியன்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பாக சகாபாக்களை பார்த்து தாபியன்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மனிதர் உள்ள வர்றார். உள்ள வரும்போது இந்த ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் கேட்கிறாங்க, அவருடைய பெயர் குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் அந்த அகபா நாளில், அதாவது அந்த இடத்தை குறிப்பிட்டு, அந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த நாளில் எத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அவர் அமைதியா இருக்க, எந்த பதில் சொல்லல. அப்ப கூட இருக்கக்கூடிய தாபி என்ன சொல்றாங்க, கேட்கிறாங்களே ஹுதைஃபா கேட்கிறாங்கல்ல, பதில சொல்லுங்கன்னு அழுத்தம் பண்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு 14 பேர் இருந்தாங்கன்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு, 14 பேர் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹுதைஃபா பின் யமான் சொல்றாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள நீயும் ஒருவனா இருந்தால் 15 பேர் அந்த எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை 12. அதற்கு கூடுதலா பின்னாடி சொல்லுவாங்க, இந்த 12 பேரோட சேர்த்து 3 பேர் வந்திருப்பாங்க. மொத்தம் 15 பேர் அந்த கூட்டத்தில் வந்திருப்பாங்க. அந்த 3 பேர் யாரு கூடுதலா வந்தவங்கன்னா, அவங்க யாரு என்னன்னே தெரியாதவங்க, சகாபாக்களா இருந்தவங்க தான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாதை வழியா போனாங்க, இந்த பாதை வழியா சகாபாக்கள் போறாங்கன்னு தெரியாது. கூட்டத்துல கடைசியா பின்னாடி வர்றதுனால அந்த அழைப்பாளர் சொன்ன வார்த்தை கேட்காம இந்த மக்கள் 12 பேர் போறாங்க, பின்னாடி வந்துடுறாங்க. அவங்க யாரு என்னன்னு தொலைவிலிருந்து பார்க்கறனால தெரியல. பின்னாடி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி எங்களுக்கு தெரியல, ஒரு கூட்டமா வந்தாங்க, நாங்க பின்னாடி வந்துட்டோம்னு சொல்லி சொல்லும் போது வஹீயின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொல்றார், அவர்களுக்கும் இந்த 12 பேருக்கு சம்பந்தம் கிடையாது, அல்லாஹ் அந்த 3 பேரை மன்னிச்சுட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த 12 பேர் தான் அந்த நபரை குறிப்பிட்டு சொல்றாங்க. நம்முடைய பார்வைக்கு பார்க்கும்போது இவரும் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாரோன்னு தெரியும். ஏன்னா 14 பேர் சொல்றாங்க, அந்த 14 இவரையும் சேர்த்த 15 ஹுதைஃபா சொல்றாங்க. அதை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக இப்படியான வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. நீயும் இருந்தால் 15 பேர் அப்படின்னு அர்த்தம். இவரும் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார் என்பதைத்தான் ஹுதைஃபாவை சொல்றாங்க. இந்த சொன்னது மட்டுமல்லாம ஒவ்வொரு நேரத்திலையுமே இந்த முனாஃபிக்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, யாரெல்லாம் மரணிச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு நேரத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சகாபாக்கள் ஒரு நேரத்தை சொல்றாங்க, தாபீன்கள சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு ஒரு 12 பேர் சொன்னாங்க முனாஃபிக் என்று. அந்த 12 பேர்ல இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப தாபீன்கள்லாம் கேட்கிறாங்க, அந்த 4 பேர் யாரு? நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியம், அதை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு கூடுதலா சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்ட 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் இன்றைக்கு இருக்கிறாரு. அவர் யார் என்றால் வயோதிகத்தின் எல்லை அடைந்து விட்டார். எந்த அளவுக்கு வயோதிகம் என்றால் சூடான தண்ணீரை குடித்தாலும் அது சூடா இருக்குன்னு அவர் உணர மாட்டார். குளிர்ச்சியான தண்ணீரை கொடுத்தாலும் அது குளிர்ச்சியா இருக்குன்னு உணர மாட்டார். வயது அதிகமானதுதானே சூடா குடிக்கிறோமா குளிர்ச்சியா குடிக்கிறோமான்னு தெரியாத வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார் என்று இப்படியான செய்தி சொல்றான். அதே போன்று சகாபாக்கள் இருக்கக்கூடிய என்ன எப்படி தெரியுமா? பொதுவாகவே சகாபாக்கள்லாம் ஒரு செய்தியை சொன்னா நன்மைக்கு ஆர்வப்படக்கூடிய அதே நேரத்துல ஒரு தீமை குறித்தோ ஒரு பாவி என்ற பட்டம் சூட்டக்கூடிய நேரத்திலோ நான் அந்த இடத்தில் இருக்கிறேனால கடுமையான முறையில யோசிப்பான். அதே மாதிரிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா வர்றாங்க. பல நேரங்கள்ல முயற்சி தான் பண்ணி கடைசி கேட்கிறாங்க, ஹுதைஃபா அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக் என்ற பட்டியல் சொன்னாங்களே, அந்த பட்டியல நான் இருக்கின்றேனா? யாரு கேட்கிறார்?
உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபித்தோடு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த முனாஃபிக் பற்றி நான் இருக்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கும் போதே சில நபித்தோழர் இருந்தாங்க. ஹந்தலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவரு வீட்டை விட்டு வெளியில வருவாரு, அழுது கொண்டே வருவார். அது அவருக்கு வெளியில கேட்பாங்க, ஏன் வருத்தப்பட்டு வரீங்க, அழுகிற மாதிரி வரீங்கன்னு கேட்கும் போது அவரு சொல்றாரு, நான் முனாஃபிக் ஆயிட்டேன். சகாபாக்களா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கிறாங்க, அவருக்குள்ள வரக்கூடிய என்ன நான் முனாஃபிக் ஆயிட்டேன், ஏன் இந்த வார்த்தை சொல்றீங்கன்னு அவங்க கேட்கிறான். அப்ப ஹந்தலா அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது மார்க்கம், மறுமை, சொர்க்கம் இது மாதிரியான ஆசைகள் வருது, நரகத்தை பத்தியான பயனா வருது. வீட்டுக்கு போயிட்டோம், கடைக்கு தொழிலுக்கு போயிட்டோம்னா சிந்தனையெல்லாம் மாறிடுது. அப்ப நான் முனாஃபிக் ஆயிட்டேனா? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது மறுமை பற்றி பயந்துகிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கும் கடைக்கும் போயிட்டோம்னா அது அந்த சம்பந்தமான சிந்தனையை குறைந்து விடுது என்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டேனாங்கிற மாதிரி அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. வாங்க ரசூலா பார்க்க போது ரசூலா பார்க்க வருவாங்க. அப்ப ரசூலா சிம்பிளா சொல்லுவாங்க, ஹந்தலா அவர்களே, அபூபக்கர் அவர்களே, வாழ்க்கை என்பது இப்படிதான், ஒரு நேரத்தில் ஈமான் கூடும், ஒரு நேரத்தில் ஈமான் குறையும். எல்லா இடத்தையுமே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் செய்யணும். வீட்டுக்கு போன குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, கடைக்கு செய்ய வேண்டிய பொருளாதாரத்துக்கான கடமை இருக்கு, பள்ளிவாசல் வந்த மார்க்கம் சம்பவம் செய்திருக்கு, எல்லா இடத்துலையும் அந்தந்த பணியில செய்யணும். ஆனால் இரையச்சத்தோடு செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான சில செய்திகள் சொல்றாங்க. இதே மாதிரி எல்லா இடங்களையுமே சகாபாக்கள் பயந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்துக்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒரு சகாபி, அவர் யாருன்னா, இவரை பற்றி பெரும்பாலும் பேசிக்கொண்டே இருந்திருப்போம், பல பயான்களை சொல்லியிருப்போம். யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாமல் திருமணம் முடித்த ஒரு நபித்தோழர். எளிமையாக யாருக்கும் சொல்ல மாட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்குமே தெரியாது. அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாருன்னா, சொர்க்கவாதியில 10 பேர்ல ஒருவர் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, எல்லா மூமின்களுக்கும் தாய், அன்னை என்ற இடத்துல அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எல்லாருக்கும் தாய். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க, மூமின்களுக்கு தாயே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு பயம் என்பது இருக்கு. என்ன பயம் என்றால், எனக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பொருளாதாரங்கள் அதிகமா வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கு இது மாதிரி சந்தேகம் வருமா? சந்தோஷம் தான் வரும். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், காசு குறையாத அளவுக்கு அல்லாஹ் அருள் மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறான், நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் ஈமானுக்கான அழகு, அதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கான எல்லை என்று நாம் எல்லாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கோம். அவருக்கான பயம் என்ன? எனக்கு அல்லாஹ் அதிகமா செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான், மறுமை நிலை என்னவாக எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு கட்டளை போடுங்க என்று கேட்டு வர்றாங்க. அப்ப மூமின்களின் தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய மகனே, அதாவது இலக்கண ரீதியாக அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் சொல்றாங்க, என்னுடைய மகனே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க செல்வத்தை பிற மக்களுக்கு தர்மமாக செய்யுங்க என்ற தர்மத்தை சொன்னதோடு சேர்த்து கூடுதலான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு நான் நினைவூட்டட்டுமா? என்ன செய்தி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாள்ல கௌசர் தடாகத்துக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க. எல்லா மனிதர்களுமே ஈமான கொண்டு நம்முடைய சமுதாயம் எல்லாரும் இடத்துல தேடி வந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வருவாங்க. அந்த தோழர்களுக்கு கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் வழங்கப்படாது, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு தடை விதிக்கப்படும், அவங்க பார்க்க முடியாது. இந்த செய்தி சொல்றான். சொன்னவுடன் அவருக்கு என்ன கேட்பது, என்ன பேசுவதே தெரியல. ஒரு கடுமையான மன அழுத்தத்தோடு வெளியில வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல உமர் பின் கத்தாப் அவர்கள் பாக்குறாங்க. பார்த்து அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் வந்து கேட்கிறான், என்ன அப்துர் ரஹ்மான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இது மாதிரி மூமின்களின் தாயார் நாளை மறுமை நாளே அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய தோழர்கள் பல பேர் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. என்ன செய்தி என்னெல்லாம் தெரியாது, நேரம் ஓடி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவர்கிட்ட, மூமின்களின் தாயாரே, நீங்கள் இந்த சொன்னீங்களே, அல்லாஹ்வுடைய பெரும் மறுமையை சந்திக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்குதா? எல்லா இடத்தையுமே என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயம் பார்க்கலாம். நான் பாவி ஆயிட்டேனா, நான் முனாஃபிக் ஆயிட்டேனா, நான் மறுமையில அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியாதா, கௌசர் தடாகத்துல பட்டியல் கிடைக்காதா, எல்லாவற்றையும் கவலையோடு இருந்தார்கள். அப்படி கவலைப்பட்டவர்கள் யார்? உலகத்தில் நம்மை போன்றவர்களா? சொர்க்கவாதி என்று சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள்
இன்னும் கூடுதலா சொல்ல இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துக்கு சென்று வரக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, மிராஜ் பயணம் போகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நபித்தோழருடைய சிறப்புகளை சொல்லும் போது உமர் வீட்டை நான் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துச்சு. வேற எந்த நபித்தோழருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. நான் ஆசைப்பட்ட ஒரு வீடு என்றால் உமர் வீடு. வறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் கன்ஃபார்மா தரவிருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டை பார்த்து ஆசைப்பட்ட உள்ள போலாமன்னு ஆசை வந்துச்சு. உமரே, உங்கள் ரோசம் எனக்கு தடுத்து விட்டது. உமர் சொல்லுவா, அல்லாஹ் உங்க பேரா ரோசப்பட போறீங்கிற மாதிரி வருத்தப்படுவாங்க. இப்படியாக சொர்க்கவாதி என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட, கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட, மறுமையில் அல்லாஹ் கொடுத்து ஆசைப்பட்ட ஒருவருடைய வீடு. அந்த நபித்தோட சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கு நான் முனாஃபிகேட்டனா இன்று பயத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாழ்ந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியான ஒன்றாக இருக்குதா? எல்லா அமல்களையும் சரியான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பண்றான். முனாஃபிக் என்றால் ஒரு 3 தன்மை மட்டும் இருந்தா முனாஃபிக். என்னென்ன தன்மைகள்? பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான், அமானியத்தை மோசடி பண்ணுவான், நம்பி ஒரு பொருளை ஒப்படைச்சா அதை மோசடி பண்ணுவான். இந்த 3 தன்மை நம்மிடம் இருக்காது. எல்லாரும் பாருங்க, நான் பேசினால் பொய் இல்லாத மட்டும் உண்மை மட்டும் தான் பேசிக் கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பேச்சில் பொய் இருந்தா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்யறாங்க, அவன் பேசினால் பொய்யை மட்டும் தான் பேசிக் கொண்டிருப்பான், அவன் முனாஃபிக். பொய் சொல்லாமல் இன்றைக்கு ஒரு நாளை கழிக்கின்றோமா? முனாஃபிக் என்ற பயம் இல்லாமல் கழிக்க முடியுதா? நம்பி ஒரு அமானியமானவர்கள் கொடுக்கப்பட்ட அது சரியான பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா? யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்தா மீறாம இருக்கிறோமா? இப்படியான தன்மைகள் இருக்கிறது என்றால் இன்றைக்கு தன்மைகள் 3மே இருந்தாலும் கூட நாம சொர்க்கவாதி. நாம் முனாஃபிக்லாம் கிடையாது. அந்த வார்த்தைகள் சொல்லாதீங்க, வாயில அடிங்க. அந்த வார்த்தை என்ன பார்த்து சொல்றீங்கன்னு கோவப்படுவோம். சகாபாக்கள் அப்படி இல்ல, மறுமை குறித்து பயந்தார்கள். இது மாதிரி எச்சரிக்கை எல்லாம் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அதிகமான செய்தி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு செய்திகளை ஹுதைஃபா பின் யமான் சொல்லி இருக்கிறாங்க. கடைசியான ஒரு செய்தி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கேட்கிறார். பெரும்பாலும் சகாபாக்கள் ஆலோசனை கேட்டுட்டா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நேரத்துல ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க, சகாபாக்கள் மத்தியில கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் குழப்பம் சம்பந்தமான, ஃபித்னா சம்பந்தமான செய்தி சொன்னாங்களே, அது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்ப இந்த ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்கள் எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. உங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக நீங்க சோதிக்கப்படுவீங்க. அதற்கு தொழுகை என்பது பரிகாரம், நோன்பு பரிகாரம், பல்வேறு விதமான செய்தியை சொல்லுவாங்க. கொஞ்சம் நீண்ட செய்தி. அதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஹுதைஃபாவை நான் அதை பத்தி கேட்கல, கடல் அலை அளவுக்கு தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குமே ஒரு சோதனை, அந்த சோதனை பற்றி தெரியுமா என்று கேட்கிறார். அந்த நேரத்துல ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, அதை பற்றி பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் அந்த பித்ராக்கும் இடையில ஒரு கதவு இருக்குது, அதனால் நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப உமர் திரும்ப கேட்கிறாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு பூட்டி இருக்கு, அந்த கதவை திறக்க முடியுமா அல்லது உடைக்கப்படுமா என்று கேட்கும் போது ஹுதைஃபா பின் யமான் சொல்றாங்க, அது நிச்சயமா உடைக்கப்படும். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது உடைக்கப்பட்டால் அது ஒரு காலமும் மூடப்படாது என்று சொல்றாங்க. தாபீன்கள் உள்ள இருக்கிறாங்க, 2 பேரும் புரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அவங்களே வந்து கேட்கிறாங்க, இது மாதிரி ஹுதைஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொன்னீங்களே, அது சோதனைன்னு சொன்னீங்க, கதவுன்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன என்று கேட்கும் போது, அது சோதனை என்றால் உமர் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்பா நடக்கக்கூடிய ஒன்று. அந்த கதவு உடைக்கப்படும் என்று சொன்னீங்க, அப்படியா என்ன? கதவு திறக்கப்பட்டால் என்றைக்கு மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு கதவு தான் இருக்கு, அந்த கதவை மாற்றுவதற்கு வழி இல்லை. அந்த கதவு உடைக்கப்பட்டால் அது ஒரு காலம் மூடப்படாது. அதுதான் குழப்பமான ஒரு சூழல். அப்படியா? அந்த கதவுனா என்ன? அந்த கதவு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த கதவு தான் உமர். உமர் ரலியல்லாஹு அவருடைய மரணம் சம்பந்தமான செய்தியை அல்லாஹ்வுடைய முன்பாக சொன்ன அடிப்படை அவங்க சொல்றாங்க, அந்த கதவு உடைக்கப்படும் என்றால் உமர் ரலியல்லாஹு கொல்லப்படுவாங்க. அதற்கு பின்பாக இன்றைக்கு வரலாறு பார்க்க முடியுதா இல்லையா? உமர் ரலியல்லாஹுக்கு பின்பாக தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல கடுமையான குழப்பம், புரட்சி, மாற்றம், கொலை, கடுமையான போர்க்களம் வந்ததற்கான காரணம் ஒன்று
உமர் அவரே மரணத்துக்கு பின்பாக அதான் அல்லாஹ் சொல்லிட்டான். இதை சொல்லும் போது அந்த தாபிகள் கேட்கிறாங்க, அந்த கதவு உமர் தான் என்று உமர் அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். இது கதவு உடைக்கப்படும், சரி. அந்த கதவு உடைக்கப்பட்டா திரும்ப மூட முடியாது, சரி. இந்த கதவு உமர் அவர்கள் தான் என்பது உமர் அலிலானுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்ப ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் சொல்றாங்க, பகல் வந்தால் மாலை நேரம் வருமா இல்லையா? பகல் வந்துட்டாலே மாலை என்பது வரும், இது கன்ஃபார்ம் ஒன்று. மாலை வந்துட்டா காலைங்கிறது கன்ஃபார்மா வந்துடும். அதே மாதிரிதான் உமர் அலிலான் அவர்களுக்கும் இதைவிட தெளிவாக தெரியும், நான் தான் அந்த கதவு, நான் கொல்லப்படுவேன், நான் கொல்லப்பட்ட பின்பாக சமுதாயத்தில் குழப்பங்கள் நிலவும் என்பதை உமர் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார் செய்தியெல்லாம் பார்க்க முடியும். இது மாதிரி ஏராளமான செய்தி எல்லாம் இவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட, இதன் மூலமா நமக்கு படிப்பில் பல்வேறு செய்தி இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று, குடும்பத்தோடு தந்தையும் மகனுமாக போர்க்களம் வந்தாங்க, தந்தை கொல்லப்பட்டாங்க, அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டாங்க, கடைசியாக முனாஃபிக் பட்டியல சொன்னாங்க. அதை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில ரகசியத்தை பாதுகாத்து கொண்டே இருந்தாங்க. சகாபாக்களும் கூட எந்த நேரம் வந்தாலும் கூட நான் முனாஃபிகா இருந்துருவேனாங்க ஒரு பயம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலுமே இது மாதிரி சம்பவங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி தவறுகளை விட்டு விடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்தரல வேண்டும் என்று சொன்னதோடு கூடுதலாக நாளை யாரை பற்றியான செய்தி பார்க்க இருக்கிறோம்னா, இன்றைக்கு ஒரு இமாமா ஒருத்தர் நியமிக்கிறோம். இமாமத்தோடு ஒரு தனியார் தொழில் இருக்கா, அவர் தொழில் இருக்கிறார். வந்து சேர்வதற்காக ஒருத்தர் பின்னாடி வர்றோம். இப்ப நான் தொழில் இருக்கிறேன், என் பின்னாடி ஒரு தொழில் இருக்க வர்றாரு. வரும்போது எந்த பக்கம் நிக்கணும்? வலது பக்கம் நிக்கணும். அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய செய்தி இவர் சம்பந்தமாக வந்திருக்கும். கூடுதலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியோடு வாழ வேண்டும், எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வாழ வேண்டும் செய்தியெல்லாம் இவர் மூலமான செய்தி வரக்கூடிய நிகழ்வா இருக்கு. புகாரினுடைய 181 முதல் 185 இந்த 5 செய்திகளுக்குள்ளாக இவர் சம்பந்தமான ஒரு செய்தி இருக்கு. இந்த நாளையா பார்த்துருவாங்க. கூடுதலான ஒரு அறிவிப்பான ஒரு செய்தி. நம் முதல் ஒற்றைப்படை சொல்லியிருந்தோம், தாவா பணிகளுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு மேலான பொருளாதாரம் அதிகமாக தேவை இருக்கு. இந்த சூழல்ல ரமலானுடைய மாதம் முடியும் போது கடனோடு இருந்தால் மற்ற தாவா பணி எல்லாம் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் உங்கள் பொருளாதார கொடுங்க சொல்லியிருந்தோம். கூடுதலான ஒரே ஒரு திருமறை வசனம், அல்லாஹ் திருமறை சொல்லும்போது கூட மறுமை நாளுடைய நிகழ்வை பத்தி நான் பேசுறோம். மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி விசாரணைக்கு எல்லா மக்களும் இருப்போம். அந்த நேரத்துல வலது பக்கம் ஒரு கூட்டம் இருப்பாங்க, இடது பக்கம் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு முன்பா ஒரு கூட்டம் இருப்பாங்க. இடது பக்கம் ஃபுல்லா நிறைவா கேள்வியே கிடையாது, போயிட்டாங்க. வலது பக்கம் இருக்கக்கூடிய சொர்க்கம் செல்லுவாங்க. 100 படித்திருத்த ஒன்று பிக்ஸ் பண்ணி எல்லாம் ஏதோ நடத்துவாங்க. முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எங்க செல்ல இருப்பாங்க? இருக்கக்கூடிய சொர்க்கத்துல உன்னதமான உயர்ந்த சொர்க்கம், நபிமார்கள் வாழக்கூடிய ஒன்று, ஷஹீதுகள் வாழக்கூடிய ஒன்று, சிறந்த உண்மையாளர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடியவராக முன் சப்பில் இருக்கக்கூடிய இருப்பாங்க. அவங்க யார் என்றால் இறைவன் திருமணம் சொல்லும் கூட முந்தியோர், அவர்கள் முந்தியோரே, அவர்கள் எப்படி இருந்தாலும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இறைவனுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும் என்றால் ஒரு அழைப்பு, ஒரு தாவா, ஒரு தர்மம், ஒரு செயல்பாடு, ஒரு அமல் எதுவா இருந்தாலும் முன்னாடி வந்து நான் அழைப்பேன். எனக்கு இன்னும் தாமதம் ஆகணும், டயர் வேணும், அது வேணும், இது வேணுங்கிற மாதிரி காரணம் சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டார். எந்த அமலா இருந்தா முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய திரு பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய திரு சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் எப்படியான தோரணையோடு வர்றாங்கன்னா, முகமெல்லாம் கண்ணமெல்லாம் ஒட்டி எலும்பெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு தோற்றத்தோடு வறுமையின் உச்சத்தோடு வர்றாங்க. ஆடை சரியான முறையில் இல்ல, வறட்சியில வறண்டு உணவுக்கு வழி இல்லாமல் கடைசி நேரம் இருப்பதை போன்று ஒரு மோசமான சூழ்நிலை சகாபாக்கள் வந்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்த பின்பாக எந்த வார்த்தையோட பேசல, பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. உடனே ரசூல் எந்திரிக்கிறாங்க, மிம்பர்ல ஏறுறாங்க. ஈமான் கொண்ட மக்களே, உங்கள் மறுமைக்காக நீ என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க, பொருளாதாரம் கொடுத்த உதவி செய்ய, நம்மள மாதிரி எதுவும் சொல்லுறேன். மறுமைக்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு உரையினத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்க நேரத்தை உள்ளே இருந்த ஒரு நபித்தோட இருந்திருக்கிறார், கையில ஒரு துண்டை ஏந்தி கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் வசூல் பண்றாரு. அல்லாஹ்வுடைய பாதை தர்மம் செய்யுங்க நம்ம சொன்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறார். தர்மங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய உரை நிறுத்தக்கூடிய நேரத்துல பல சகாபாக்கள் வீடுகளுக்கு ஓடுறாங்க. இருக்கக்கூடிய செல்வங்கள் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கொடுக்கப்பட்டு கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் உரையை எழுத்து கீழே இறங்கக்கூடிய நேரத்துல
அந்த பை முழுவதுமாக துண்டு முழுவதுமாக அந்த மக்களுக்கான உணவு, உடை, பாலாடை கட்டி இது மாதிரி எல்லாமே கொடுக்கப்பட்டு அந்த மக்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. நன்மை என்று நமக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டா முன்னாடி வரணும். இந்த உலக சகாபாக்கள் வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? நேற்றையா இருந்தாலும் அதுக்கு முன்பா இருந்தாலும் அபூ உபைதா வாழ்க்கை எந்த செல்வத்தோடு வாழ்ந்தார், கடைசியில என்ன ஆனது, மரண நேரத்தில் இப்படி இருந்தார். இப்படி ஒவ்வொரு நேரத்தையும் கூட நாம எல்லாம் மறுபடி சிந்திக்கணும். இன்றைக்கு பேசக்கூடிய ஹுதைஃபா பின் யமான் அவருடைய மரணம் எப்படி தெரியுமா? மரண நேரத்துல எல்லா மக்களுக்கு முன்பாக வீட்டு குடும்பத்தாருக்கு முன்னாடி இருக்கிற படுத்த படுக்கையாக மரணம் நெருங்கிருச்சு. அந்த குடும்பத்தார பேசுறார், என்னுடைய குடும்பத்தாரே, எனக்கான கஃபன் ஆடை ரெடி பண்ணிட்டீங்களா? நம்ம இன்னைக்கு யாராவது கேட்போம், கஃபன் ஆடை ரெடி பண்ணிட்டீங்களா கேட்போமா? அவர் கேட்கிறார், எனக்கான கஃபன் ஆடை ரெடி பண்ணிட்டீங்களா? எனக்கு ரெடி பண்ணுவதா இருந்தா, தயார் செய்வதா இருந்தா விலை உயர்ந்த கஃபன் ஆடையை ரெடி பண்ணாதீங்க. ஏனென்றால் நான் எனக்கு இறைவன் என்னுடைய மரணத்துக்கு பின்பாக சொர்க்கத்தை எனக்கு இறைவன் தருவதா இருந்தால் இந்த விலை உயர்ந்த கஃபனை விட சிறந்த ஒன்றை நாளை மறுமையில தர இருக்கிறான். ஒருவேளை எனக்கு நரகத்தை இறைவன் தயார் செய்து வைத்திருந்தார், ஒரு பேச்சுக்கு பயப்பட்டு விட்டே பேசுறான். ஒருவேளை நான் நரகம் செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டானால், நீங்கள் விலை உயர்ந்த பொருளை கொடுக்கப்பட்டாலும் அந்த கஃபனை இடப்பட்டாலும் நான் அந்த ஆடையோடு நரகம் செல்லக்கூடிய சூழல் உண்டாகும். இந்த ஆடையோடு இல்லாமல் போவேன். இந்த அளவுக்கு மறுமை கொடுத்து எல்லா இடங்களையுமே கஃபன் ஆடை கூட எனக்கு செல்வாக்காக ஆடம்பரமான தேவைகளை எளிமையா இருங்க. இப்படி சொல்லப்பட்ட சகாபாக்கள் வாழ்க்கையெல்லாம் சொல்வது எதற்காக? நம்முடைய மறுமைக்காக. இப்ப கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்கள் மூலமாக ஜமாத் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து விட போகின்றதா? நம்முடைய மறுமைக்காக நம்ம கொடுக்கிறோம். நம்முடைய மறுமை வாழ்விற்காக நான் மறுமை சொர்க்கம் செல்ல வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எப்படியாவது மறுமை சொர்க்கம் போயிடணும், எப்படியாவது மறுமையில நான் நரகத்திற்கு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் எந்த அழைப்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், தர்மங்களா இருந்தாலும் முடிந்த வரைக்கும் என்னுடைய பங்கு என்பதை இருக்கணும். கண்டிப்பா என்னால கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பொருளாதாரம் இல்ல, முடிந்ததை கொடுங்கள். முடியவில்லை என்றாலும் கூட நமக்கு ஒரு 10 நண்பர் இருக்க மாட்டாங்களா? 10 நண்பர் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பாதைக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய நம்முடைய கொள்கைக்காக, பள்ளிவாசல் வரக்கூடிய மக்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக இது போன்ற பொருளாதார விஷயங்கள் தேவைப்படுகின்றது. மறுமை நம்பக்கூடிய நாம் மறுமைக்காக தான் இன்றைக்கு நம்முடைய என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தை அதிகமான கொடுத்து உதவி செய்ய, இதன் மூலமா நாளை மறுமையில நரகை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் வாழ்ந்து நான் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இறைவன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.